Hey guys, welcome back to my channel Money Ennum Naan. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க சில ஹிடன் பிளேஸ் வந்து நம்ம பற்றி பேச போகிறோம். ஏன்டா நேற்று தான் சம்மர் டைமில் வந்து ஒரு 5 பிளேஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பட்ஜெட் டைம் வந்து அதிகமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சம்மர் டைமு, சீசன் டைமு. ஸோ க்ரௌடாகவும் இருக்கும், அதெல்லாம் பட்ஜெட்டும் அதிகமாக இருக்கும், ஃபுட்டெல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்குங்களாம். அதிகமாக யாராலையும் போகப்படாத இடம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். எந்த இடம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்லிப் வந்து பொள்ளாச்சியில் இருந்து 35 கிலோமீட்டரு தள்ளி இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஓன் வெஹிக்கிள்லேயும் போகலாம். பஸ்ஸஸ் வந்து 6 மணிலேருந்து மதியம் 3 மணிக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஓன் வெஹிக்கிள்லேயும் போய்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போகணுன்னா அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரில் வந்து பர்மிஷன் வாங்கணும். ஸோ பர்மிஷன் வாங்குறதுக்கு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு, வண்டியோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ பைக் வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பைக்ஸை வந்து சேத்துமாடின்ற பகுதியில் பைக்கை போட்டுட்டு நீங்கள் வந்து ரெண்டல் காரில் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான், பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எலிஃபென்ட் சஃபாரி இருக்குது, ட்ரக்கிங் இருக்குது, எலிஃபென்ட் கேம்பிங் இருக்குது. எலிஃபென்ட் கேம்பிங்னா ஒன்றும் இல்லைங்க, எலிஃபென்ட் வந்து எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே நைட்டு ஸ்டேவும் இருக்குது. ஸோ அங்கே டார்மெண்ட்ரி இருக்குது, ட்ரீ ஹவுஸ் இருக்குது. டார்மெண்ட்ரி 200 ஸ்டார்ட் ஆகுது. ட்ரீ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 3000 to 5000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து டார்மெண்ட்ரி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. நம்ம பட்ஜெட்டில் போகிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் புக் பண்ணுறதுக்கு நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், www.atrpollachi.com. ஸோ இதில் போய் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா மேகமலை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனியிலேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. இங்கே வந்து பஸ்ஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. பட் வந்து நம்ம டைமுக்கு வந்து அது கரெக்டாக செட் ஆகாது. நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிள் போகிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுட்டு வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்கும், கம்மியான குவாலிட்டியில் தான் இருக்கும். ஸ்டே வந்து அவ்வளோ வந்து நல்லா இருக்காது. ஸோ ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. தேனியில் வந்து அவ்வளோ சூப்பரான வியூஸ் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் திருமண பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. வந்து ஜீப் சஃபாரியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து வியூ பாயிண்ட் போகிறத விட இந்த ஜீப் சஃபாரி போனீங்கன்னா, ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா 2000 வரும். ஸோ ஜீப் சஃபாரி போகிறப்ப இன்னும் நிறைய ஹிடன் பிளேஸை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ மேகமலையில். ஸோ அதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். பட் அங்கே நான் எங்கே போனோம், அங்கே போனோம்னா சிக்னல் வந்து அதிகமாக கிடைக்காது. மலை ஏறிட்டாங்கன்னா நீங்கள் வந்து சிக்னல் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், எந்த சிக்னலுமே கிடைக்காது. மூணாவது எந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லியும் போனால் பஸ்ஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜவ்வாது மலையில் வாட்டர் ஃபால்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ போட்டிங் இருக்குது, வியூ பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்றே என்னென்னா, நம்ம ஏசியாலேயே பெரிய டெலஸ்கோப் அங்கே இருக்குது. ஸோ டெலஸ்கோப் உள்ளே போய் பார்க்க முடியல அப்படின்னாலும் டெலஸ்கோப்பை வெளியே இருந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதுவும் வந்து குறிப்பிட்ட டைம் தான். அந்த டைம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே 4 to 6 PM, 4 to 6 மணி வந்து நீங்கள் போய். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோத்தோட முடிச்சுக்குவோம். மறக்காமல் அவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டெல் பேஸ் பட்ஜெட்டில் போகிற தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. அப்படின்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.